ஆண்டவரும் நிச்சயமாக இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே உங்களை வாழ்த்துக்கிறேன். கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. எனக்கு அருமையானவர்களே, கர்த்தருடைய நாமத்திற்காக எரேமியா தீர்க்கதரிசியின் புத்தகம் 39வது அதிகாரத்தில் 16, 17, 18 இப்படியாக கர்த்தர் சொல்லி எத்தியோப்பியனாகிய எபெத்மெலேக்கு சொல்ல வேண்டியது. இந்த எபெத்மெலேக்கை குறித்து இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. அந்த எபெத்மெலேக்கு கர்த்தர் தப்புவிப்பேன் என்று சொல்கிறார். இதோ என்னுடைய வார்த்தைகளை இந்த நகரத்தின் மேல் நன்மையாக அல்ல தீமையாகவே வரப்பண்ணுவேன். அவைகள் அந்நாளிலே உன் கண்களுக்கு முன்பாக நிறைவேறும் என்று இஸ்ரவேலின் தேவனாகிய சேனைகளின் கர்த்தர் சொல்கிறார் என்று எரேமியா மூலமாய் பேசப்பட்டது. எனக்கு அருமையானவர்களே, கர்த்தருடைய மகிமைக்காக அப்படி அவர் அறிவிக்கப்பட்டதும், ஆனால் அந்நாளிலே உன்னை தப்புவிப்பேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். நீ பயப்படுகிற மனுஷரின் கையிலே ஒப்புக் கொடுக்கப்படுவதில்லை. உன்னை நிச்சயமாகவே விடுவிப்பேன். நீ பட்டயத்துக்கு இரையாவதில்லை. நீ என்னை நம்பினபடியால் உன் பிராணன் உனக்கு கிடைத்த கொள்ளை பொருளை போல் இருக்கும் என்று கர்த்தர் சொல்லுகிறார் என்றார். எனக்கு அருமையானவர்களே, இந்த எபெத்மெலேக் என்கிற அந்த மனுஷன் கர்த்தரை நம்பினபடியினார் அந்த ஜீவன் தப்பிக்க கர்த்தர் கிருபை செய்தார். பட்டயத்தினால் சாவதில்லை. நகரம் பாழாக்கப்படும், ஆனால் அதிலே நீ மடிவதில்லை, சாவதில்லை, பட்டயத்தினால் சாவதில்லை என்று கர்த்தர் சொல்கிறார். நீ பயப்படுகிற மனுஷர் கையிலேயும் நீ ஒப்பு கொடுக்கப்படுவதில்லை. எனக்கு அருமையானவர்களே, கர்த்தரை நம்பினவர்களை கர்த்தர் நிச்சயமாக கைவிட மாட்டார். கர்த்தரை நம்பியிருக்கிறவர்களை அவர் தப்பிவிக்க வல்லவராய் இருக்கிறார். பயப்படுகிற மனுஷர் கையிலே ஒப்பு கொடுக்க மாட்டார். பட்டயத்தினால் சாவதில்லை, துன்மார்க்கமாய் சாவதில்லை. ஏனென்றால் நீ என்னை நம்பினபடியினால், எந்த மனுஷன் கர்த்தரை நம்புகிறார்களோ அவர்களுக்கு அவருடைய ஜீவன் தப்பிக்கும், உயிர் தப்பிக்கும். வாழ்நாள் எல்லாம் அவர் ஆயுசு நாள் எத்தனை நாள் வைத்திருக்கிறார்களோ அத்தனை நாள் சுகமாய் தங்க பண்ணுவார். அவரை நம்பினபடினால், கர்த்தரை நம்பினதுபடினால். எனவே எனக்கு அருமையானவர்களே, கர்த்தரை நம்பினால் நிச்சயமாக நாம் இடுக்கண்களில் இருந்து தப்பிக்க முடியும். துன்மார்க்க கையிலே விழ வேண்டியதில்லை. பயப்படுகிற காரியத்திலே நாம் பயப்படாதபடி கர்த்தர் திடப்படுத்துவார். அவரை நம்பினபடியால், அவரை நம்பணும். அவரை நம்பினபடியினால், அவர்கள் அவரை நோக்கி பார்த்ததினால் முகம் பிரகாசம் அடைந்தது. வாழ்க்கை பிரகாசமடைய, வாழ்க்கை மேன்மையடைய, வாழ்க்கை உயர்த்தப்பட, வாழ்க்கை பாதுகாப்பாக இருக்க கர்த்தரை நம்பணும், கர்த்தரை சார்ந்து இருக்கணும். அதுதான் சொல்லுகிறார். உன்னை நிச்சயமாக விடுவிப்பேன். ஏதாவது சிக்கிக்கிட்டு இருக்கோமா, சிக்கல்ல இருக்கோமா, கர்த்தர் விடுவிக்கிறார். ஏன்னா அவரை நம்பணும். நம்புகிறபடினால் அவர் விடுவிக்கிறார். விடுவிப்பதோடு கூட பட்டயத்துக்கு இடையாவதில்லை. நீ என்னை நம்பினபடியால் உன் பிராணன் உனக்கு கிடைத்த கொள்ளை பொருளை போல இருக்கும் என்று கர்த்தர் சொல்கிறார். அவரை நம்பினால் நம்முடைய ஜீவன் தப்பிக்கும். அவரை நம்பினால் நம்முடைய வாழ்க்கை தப்பிக்கும். அவரை நம்பினால் குடும்பம் தப்பிக்கும். அவரை நம்பினால் சபை தப்பிக்கும். அவரை நம்பினால் தேசம் தப்பிக்கும். அவர் தப்புவிக்கிறவர். நம்முடைய சிறைகளிலிருந்து எல்லாம் மீட்டுக்கொள்ள சிறையிருப்பை மாற்றுகிற கர்த்தர். எனவே கர்த்தரை நம்புவோம். அதற்காக இயேசு கிறிஸ்து வந்தார். அடிக்கப்பட்டார், ரத்தம் சிந்தினார், ஜீவனை கொடுத்தார், மூடவனை விட்டார், மீண்டும் வரப்போகிறார். அந்த தெய்வத்தை நம்பி வாழ்வோம். கர்த்தர் நிச்சயமாய் நம்மை மேன்மைப்படுத்துவார், வருகையிலே எடுத்துக்கொள்ள ஆயத்தப்படுத்துவார். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. எங்களுக்கு ஆட்சி